இப்போ இந்த அவார்டு அரசியல் பற்றி சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய செய்திகள் வந்து பார்த்துருப்போம். அஜித் சாரை வந்து ரெட் ஜெயண்ட் வச்சு தயாரித்து ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அஜித் சாருக்கு வந்து 226 கோடி சம்பளம்ன்ற மாதிரி செய்திகளாக வந்து எதுக்காகனா 2026 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மக்கள் படையை வந்து சம்பாதிச்சிருவாரு. திமுக சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணும்ல. அதுக்காக நம்ம அஜித் சாரோட படத்தில் கமிட் பண்ணோம்னா நம்ம 2 அப்டேட் விட்டிங்கன்னா முடிஞ்சு அவள் தான் அஜித் ஃபேன்ஸ்லாம் நம்ம கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. சம்பந்தமில்லாம நடுவில் இந்த அவார்டு வந்தோடனே பிஜேபியும் உள்ள வந்துட்டாங்க அஜித் சாரை. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் இருக்காரு. அவரை சுற்றி தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்குது. அப்படி இருந்துமே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய கனவு நோக்கி நான் போகிறேன்ப்பா, உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் கனவு நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல. அந்த மனுஷன் எப்படின்னா ரொம்ப உயரத்தில் இருக்காரோன்னு நமக்கு தோணுது. இவ்வளோ நடந்துமே விஜய் சார் ஒரு வாழ்த்து சொல்லலை. அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது. பர்சனலாக கண்டிப்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொது வெளியில் வந்து வாழ்த்து சொல்றது போகிறதுன்றது மேபி அவங்க பர்சனலாக வச்சுக்க விரும்புகிறாங்களோ நம்ம தெரியல. அது அவங்களுக்குள்ள தான் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சாரோட அந்த பண்பு இருக்குல்ல, அது நம்ம கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய